ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அகலமாக இருக்கிற தட்டி எடுத்துருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கு உப்பு. எந்த நான்வெஜ் செஞ்சாலையும் மஞ்சள் தூள் முக்கியமாக வேணும். அது மீனுக்கு மஞ்சள் தூள் இல்லாமையா, மஞ்சள் தூள், நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். நல்லா சாரமாக இருக்கணும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா உங்களுக்கு மீன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு ஆட்டினாங்க இல்லையா மிக்ஸி ஜாரு, அதனுடைய தண்ணியை இதில் கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு மீன் இப்படி தாராளமாக மசாலா தடவிடலாம். இது மாதிரி எல்லா மீனுக்கும் நல்லா க்ளீனாக பூசிட்டு இப்படி வச்சிடலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். நல்லா கையில் இப்படி கேப்லலாம் தடவுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றில் மசாலா தடவிட்டு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊறினா தான் நமக்கு மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். எல்லா மீனுக்கும் மசாலா போட்டுட்டோம். நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் வச்சு காய நல்லா வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சிங்கன்னா உப்பு காரமெல்லாம் உள்ளே சல்லு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வெயிலில் இருக்கட்டும். அப்புறமா எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். தீதுங்க எடுத்து இதில் சேர்த்திக்கணும். அழகா ஒவ்வொருத்தனையாக படுக்க வை பார்க்கலாம். அப்படி ஓகே. அப்போ தீ குறைக்கணும். எண்ணெய் ஊற்றாதீங்க, இந்த எண்ணெயே போதும். எனக்கு ஒரு சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதா நம்ம சப்ஸ்கிரைப் கொஞ்சம் வேகிற வழியும் பொறுமையாக இருக்கணும். எப்படியோ கண்ணுக்குது பாருங்க. போனே இல்லையா, ஆனால் போய் விழுந்துரும். மண்டை மேலே 4 சாத்தணும். அப்போ தான் மண்டை வேகும். அப்புறம் நைட் 8 மணி லைவுக்கெல்லாம் நீங்கள் வரணும் இல்லை? அடிக்கடி பட்டுட்டு போய் படுத்துட்டீங்கன்னா இல்லை கோவமாக இருக்க அதிகமாக இருக்க போதும். என்ன எப்படின்னா இது வச்சுக்க மாட்டேன், சவுண்ட் மீட் பண்ணிடுவேன். மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் இல்லை, மிளகா கூட்டு. லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். இதே காரம் அதிகமாக தாங்க. இது கூட மேல காரமா உனக்கு? எனக்கு போடாம. சாரி அக்கா, போடாம எல்லாம் போட்டுதான் கொடுக்குவா. எல்லாருக்கும் சளியெல்லாம் கம்மியாகணும்ல. இப்போ எப்படி இருந்து வருது சாப்பிட்டா என்னத்துக்கு பாரு மம்மி. ஆம்பா சாரி, மீன் வருவது இல்லை, மிளகாத்தூள் வருவது. ஏன் உனக்கு அந்த கலவரி பேரெல்லாம் மாத்துற? மிளகா போடுறீங்களா 2 பேர் சேர்ந்துக்குன்னா அதுக்கு தான் அந்த ஃபீலிங் வரணும் இல்ல. காரசாரமானா நம்ம இது என்னது சிம்மாபுரத்தில் சாப்பிட்டு அப்படிக்கணும். 41 ஃப்ரெண்டுங்க பார்க்குறாங்க. கமெண்ட்டு உங்கள் வாய்ஸு விட்டு விட்டு கேட்குது.
அது ஒன்றே இல்லைப்பா, கார்டனில் இருக்கிறல காற்று கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிச்சுன்னா என் வாய்ஸ் காற்றுல கரைஞ்சி போயிடுது. நான் என்ன பண்ணட்டும்? நான் சொல்கிறேன் காற்று என் வாய்ஸை கொஞ்சம் கரைக்காதுன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன்னுது. ஜஸ்ட்டு பண்ணு. கரைச்சாச்சு, கரைஞ்சா சரி. கரைஞ்சி கடத்தாமல் இருந்தால் சரி. வாய்ஸ் பார் கரையுது. இப்போ ஊற்றுங்கன்னு சொன்னேன். டன் டன். ஜெயவேலண்ணா, நீங்க கொடுத்த மீன் எல்லாம் செத்து சுட்டு போச்சுண்ணா. நீங்க கொடுத்த மீன் ஒண்ணு கூட சரியில்லை, எல்லாருமே வெந்து போச்சு ஜெயவேலண்ணா. தண்ணியில விட்டு பாத்துங்க, அப்பயும் ஓடல. நீச்சல் கூட அடிக்க மாட்டேது தண்ணியில விட்டா. எண்ணெயில விட்டாலும் நீச்சல் அடிக்க மாட்டேது. அதுலயும் போட்டு பார்த்தேன். இல்ல அக்கா சுத்தமா கேட்கல. இப்ப கேக்குதாப்பா? நான் தான் சொன்னேன் இதாவது இதாவது நீ கேட்டாங்க. காய் போட்டு துணி ஒன்று துணி எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி ஏதோ ஹேண்ட் வாஷ் பண்ற தண்ணி போய் பிடிச்சுன்னு வந்துடும். என்னைக்கு நம்ம இந்த இடத்துல போட் போட்டு தண்ணி திருப்பி என்ஜாய் பண்ண போறது. அழகா அப்படியே ஒரு போட்டோ மண்மனம்.